ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 91. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்வேன். அவர் உன்னை வேடனும் கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசெய்யும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 16,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலுசிற்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே, இந்த மழையின் நாளில் கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் உன்னதமான மறைவுக்குள்ளாய் மூடி மறைத்து கொள்ளுங்கப்பா. வாதை கூடாரத்தை அணுகாதபடிக்கு, பொல்லாப்பு நேரிடாதபடிக்கு பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரை காக்கும்படிக்காக உங்களுடைய தூதர்களை இந்த இரவில் கட்டளையிடுங்க இயேசு சுவாமி. உங்களுடைய நாமத்தை அறிந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் உயர்த்தி வைங்க ஏசப்பா. உம்மை நோக்கி கூப்பிடுறவங்களுக்கு மறு உத்தரவு கொடுங்க ஏசப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ரட்சித்து ஆசீர்வதிங்கப்பா. எல்லா துதியும் ஸ்தோத்திரத்தையும் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.